அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பல்வேறு யூடியூப்களை பார்த்து அல்லது பல்வேறு செய்திகளை பார்த்து நம்ம நிறைய மேம்படுத்தப்பட்ட பலா ரகங்களை தமிழ்நாடு ஃபுல்லாக நடவு பண்ணிட்டாங்க. விற்பனைக்காக அந்த நர்சரிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, பழம் ஆரஞ்சு கலரில் வரும், சிவப்பு நிறத்தில் வரும், இத்தனை சுளை வரும், இத்தனை சுளை வரும், வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணலாம், இது செய்யலாம் அதை செய்யலான்னு ஒரு செடி குறைஞ்சபட்சம் 100 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபாய் வரல விற்றுட்டாங்க. வாங்கி கொண்டு வந்து நட்டுட்டீங்க. ஆனால் நட்டதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு பழம் வர மாட்டேங்குது, அந்த பழம் பெருக்க மாட்டேங்குது. அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். முக்கியமான காரணம், மரத்தோட அடித்தண்டு பெருக்கணும். அடித்தண்டு பெருத்தா தான் அந்த மரத்தில் வரக்கூடிய காய்கள் தாங்கி வரும், பெருசாக வரும், அதிகமான சுளையோடு வரும், முறையாக வரும். அப்படி வரணும்னா அடித்தண்டு பெருக்கணும். மரத்தோட அடித்தண்டு பெருக்கணும்னா முறையான சத்துக்கள் வைக்கணும். மரத்துலேருந்து 3 அடி தள்ளி முறையான சத்துங்கிறது வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மக்கின சாணம் போடணும் அல்லது ஆட்டு எரு போடணும். 5 கிலோலேருந்து 20 கிலோ வரலும் போடலாம். நல்ல மண்ணில் 5 கிலோ போடலாம். ஒரு மணல் சார்ந்து இருக்குது, சரளை சார்ந்து இருக்குது, நான் போட்ட அதிக விளைச்சல் தராத இடம், அப்படிலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ 20 கிலோ வரலும் போடலாம். அது கூட எலும்பு உரம்னு விற்கும், அது 1 கிலோ போடலாம். சாம்பல் 1 கிலோவில் ஆரம்பித்து 2 கிலோ வரலும் சாம்பல் போடலாம். இதெல்லாம் உள்ளே போட்டு மூடணுங்க. முக்கியமாக வேப்பம் புண்ணாக்கு 1 கிலோ போடணும். இது எப்போ போடணும்? 3 மாதத்துக்கு உடவை போடணும். அடித்தண்டை பெருக்க வைக்கணும். நடுவில் இருக்க மரத்தோட திடன் பெருசாக இருக்கணும். தேவையில்லாத கிளைகளை வெட்டி விடணும். உள்ளே பார்த்திங்கன்னா மரத்தோட உள்பகுதியில் சில்லு சில்லாக நிறைய கிளைகள் இருக்கும். கையில் கத்திரிக்கோல் வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்துடணும். பார்த்தா மரம் தெளிவான கிளைகளோடு இருக்கணும். அதோட இலைகள் முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். முறைப்படுத்தப்பட்ட இலைகள் இருக்கணும். தேவையில்லாத சிவப்பு இலைகள் வருது அப்படி வரணும். மஞ்சள் இருக்கும், சிவப்பு இருக்கும், முத்துணை இலை காஞ்சி விழுகும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அதிகபட்சமான சிவப்பு, அதிகபட்சமான மஞ்சள் இருக்குன்னா கீழே தழைச்சத்து இல்லைன்னு அர்த்தம், சாம்பல் சத்து இல்லைன்னு அர்த்தம். இதோடு சேர்ந்து எருக்கு கரைசல் கொடுக்கணும். மாதம் மாதம் கொடுக்கணும். முடிஞ்சால் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும். ஒரு 2 ட்ரம்மு வச்சுக்கணும். வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த எருக்க கரைசலை தயார் பண்ணி பிரித்து 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 ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை என்கிட்ட எருக்கு கரைசல் பண்ண வழி இல்லை, எடுத்து ஊற்ற முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா, கடைகளில் உரக்கடைகளில் பார்த்திங்கன்னா சோலு பார் அப்படின்னு ஒரு போரான் பவுடர் விற்கும். சோலு பார் அல்லது மைக்ரோ போர் அப்படி விற்கும். 200 கிராம் வாங்கிக்கணும். தெளிக்கிற திரவத்தில், இப்போ 100 லிட்டர் தெளிக்கிற திரவம் அப்படின்னா அதில் இந்த 200 கிராம் போட்டு கலந்துக்கணும். இது கூட மீனமிலம் 2 லிட்டரு அல்லது பஞ்சகாவியா 2 லிட்டரு கலந்துட்டு சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டர் கலந்து மரத்தில் தெளித்து விட்றணுங்க. தெளிக்கிறப்ப அந்த வேகமான வளர்ச்சி, இலைகளோட அகலம் அதிகமாகும், இலைகள் முறையாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். தண்ணி கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்க. தண்ணி கொடுத்தா செடி வளராதுங்க. அதாவது பழமரங்கள் வளராது, பழமரங்கள் வளராது. மண்ணை காய விட்டு திருப்பி தண்ணி தரணும், மண்ணை காய விட்டு தண்ணி தரணும். இந்த கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், வியட்நாமிய சூப்பர் ஏர்லி, வியட்நாம் ஏர்லி இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வச்சிருக்கிறவங்க அல்லது நம்மளுடைய நாட்டு மரங்களே வச்சுருக்கிறவங்க அடித்தண்டு பெருக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது செஞ்சிட்டிங்கன்னா பூ திடமாக இருக்கும். ஆண் பூக்கள் வர்றதை விட பெண் பூக்கள் அதிகமாக வரும். நம்ம தெளிக்கிற திரவத்தில் எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பெருங்காயம் கலந்துக்கணுங்க. பெருங்காயத்தில் அதிகமான கந்தக சத்து இருக்குது. அது நமக்கு பூக்கள் எண்ணிக்கை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரே இடத்துல 10 பலாக்காய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 3 காயை வச்சுட்டு மிச்சதெல்லாம் வெட்டி விட்டுறணும். தெளிவாக 3 மட்டும் வந்தால் போதும். அந்த எண்ணம் இருக்கணும். 10 பெருத்துச்சுன்னா சின்ன காயாக இருக்கும், 3னா பெரிய காய் வரும்.
அப்படி ஒரு இதை பண்ணணும். தரையை விட்டு 1 அடி உயரத்தில் தான் மரம் தூக்கிக்கிட்டு இருக்கணும். தரையோட படுத்திருக்கக்கூடாது, நோய் வந்துடும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.